ஓம் சாந்தி. இன்னைக்கு முரளியில் பாபா சொல்கிறாங்க, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவு இருக்கா, மறந்துடல தானே அப்படின்னு ஆன்மீக தந்தை ஆத்மாக்களிடம் இப்போ கேட்குறாரு. இப்போ உங்களுடைய 84 பிறவி சக்கரம் இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஆத்மாக்கள் உங்களுடைய வீடாகிய சாந்தி தாமத்துக்கு போகணும். இந்த உலகம் சாந்தி தாமமோ சுகதாமமோ கிடையாது. இது ரொம்ப துக்கதாமம், பழைய உலகமாக இருக்குது. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம் வந்துருச்சு. உங்கள் முன்னாடி இப்போது சாந்தி தாமம் சுகதாமம் இருக்குது. இப்போ நீங்கள் எல்லாருமே அங்கே போகிறதுக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது மனிதனிலிருந்து தேவதையாக மாறக்கூடிய ஒரு போதனை இப்போ உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குது. ஒவ்வொரு 5000 வருடத்துலையும் எல்லையில்லா தந்தைக்கிட்ட இருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை நீங்கள் தான் இப்போ அடைஞ்சிட்ருக்கீங்க. இது ஆத்மானுடைய விஷயம். வெளி உலகத்தில் சொத்துக்காக சண்டை போட்டுக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி விஷயம் இங்கே கிடையாது. இங்கே ஆத்மாவினுடைய விஷயம். நீங்கள் ஆத்மாக்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறீங்களோ அவ்வளோ எல்லையில்லா தந்தைக்கிட்ட இருந்து எல்லையில்லாத ஆஸ்தியை நீங்கள் அடைய முடியும். ஸ்தூலமான எந்த ஒரு சண்டையினுடைய விஷயமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாரு, பாபா நமக்கு ஞான ஆயுதங்களை நமக்கு கொடுக்குறாரு. இந்த ஆயுதத்தின் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய 5 விகார குணங்கள் மீது நம்ம வெற்றி அடையும் பொழுது உலகத்தை வென்றவர்களாக நம்ம ஆகிறோம். இந்த ஸ்தூலமான ஆயுதங்களை வச்சு நம்ம உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. மேலும் பாபா இன்னொரு விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாரு. இந்த ரகசியம் உங்களுக்கு தான் தெரியும். நான் தான் அதுதான் நான் அப்படிங்கிற இந்த விஷயம் உங்களுக்கு தான் தெரியும். அதாவது நான் தான் பிராமணன், இப்போ ஆத்மா, இதே ஆத்மா தான் நான் அடுத்தது தேவதையாக மாற போகிறேன். அடுத்தது அதே ஆத்மா தான் நான் சத்திரியனாக மாறுவேன். இந்த சக்கரத்தில் ஆத்மாவாகிய நான் தான் வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். வெளி உலகத்தில் ஆத்மா தான் பரமாத்மா, பரமாத்மா தான் ஆத்மா அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய முதல் இடை கடை இதை பற்றி எந்த ஞானமும் அவங்க கிட்ட கிடையாது. அதனால தான் அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா சொல்கிறாங்க, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாக மாறி எல்லாருக்குமே தந்தையை அடையக்கூடிய வழியை சொல்லி கொடுங்க. இது பாடசாலை, கீதா பாடசாலை. இங்கே நமக்கு சுயம் பகவானே ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கிறாரு. அமரபுரிக்கு போகிறதுக்காக அமர கதையை சொல்கிறாரு. ஸோ இது பிராமணர்களாகிய உங்களை தவிர வேறு யாருமே இந்த படிப்பை படிக்க முடியாது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த படிப்பை படித்தாங்களோ அவங்க தான் படிப்பாங்க. அதுவும் நம்பர்வார் முயற்சியினுடைய அனுசாரமாக தான் இந்த படிப்பை படிப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. வாங்க இன்னைக்கு முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 22/8/2024 காலை முரளி, பாப் தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் நடித்து விட்டீர்கள். இப்போது நடிப்பு நிறைவடைகிறது. வீட்டிற்கு போக வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகின்றீர்கள்? பதில்: நாங்கள் பிராமணர்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். நமக்கு நிராகார் பகவானே அமர்ந்து கற்பிக்கிறார். உலகத்தில் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். ஆனால் சுய பகவானே கற்பிக்கிறார் என்றால் நாம் எவ்வளவு பாக்கியசாலி. மற்றும் ஒரு கேள்வி: இந்த நாடகத்தில் அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது? பதில்: நிராகார் உடலற்ற தந்தையினுடையது. அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டப்பட்டுள்ளீர்கள். அனைவரையும் விட மிகப்பெரிய நிலை, பொசிஷன் பாபாவினுடையதாகும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய வீடு சாந்தி தாமம் நினைவு இருக்கிறதா? மறந்து விடவில்லையே என ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது 84 பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது. எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள்.
சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரும் வரை இவ்வாறு கேட்க முடியாது. சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் யாரும் இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த சங்கமயுகத்தில் தான் சிவபாபா நம்மக்கிட்ட கேட்குறாரு. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார், இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டுமல்லவா? வீட்டிற்கு சென்று பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும். இது சுகதாமம் கிடையாது. இது பழைய உலகம், துக்கதாமம் ஆகும். அது சாந்தி தாமம், சுகதாமம் ஆகும். இப்போது இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். முக்தி தாமம் மற்றும் சாந்தி தாமம் எதிரில் இருக்கிறது. அது நமது வீடாகும். பிறகு நீங்கள் புதிய உலகத்தில் வருவீர்கள். அங்கே தூய்மை, சுகம், சாந்தி இருக்கும். இதை புரிந்து கொள்கிறீர்கள் அல்லவா? இதை தான் பாடுகிறார்கள். ஏ பத்தீத்த பாவனா, இந்த பத்தீத்த உலகத்திலிருந்து எங்களை அழைத்து செல்லுங்கள். இங்கே நிறைய துக்கம் இருக்கிறது. எங்களை சுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என தந்தையை அழைக்கிறார்கள். நினைவில் வருகிறது. ஏன்னா அந்த சுக உலகத்தில் இருந்தோம் இல்லையா, அந்த நினைவு வருது. அனைவரும் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள். ஷரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கத்திற்கு போய்விட்டனர், வைகுண்ட பதவி அடைந்து விட்டார்கள் என்பார்கள். எது விட்டு சென்றது? ஆத்மாதான் ஷரீரத்தை விட்டு சென்றது. ஷரீரம் செல்லாது, ஆத்மாதான் செல்கிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் சாந்திதாமம், சுகதாமத்தை அறிகிறீர்கள். வேறு யாரும் அறியவில்லை. குழந்தைகளின் புத்தியில் சாந்திதாமம் என்றால் என்ன, சுகதாமம் என்றால் என்ன என்ற இந்த ஞானம் இருக்கிறது. நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் துக்கதாமத்தில் வந்துள்ளீர்கள். நொடி, நிமிடம், மணி, நாள், வருடங்கள் கழிந்துவிட்டது. இப்பொழுது 5000 வருடத்தின் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது? பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறார். மிகவும் எளிதான விஷயமாகும் இது. இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை. ஆத்மா எப்படி 84 பிறவிகளை எடுக்கிறது, இதுவும் யாருக்கும் தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயங்கள் யாருக்கும் நினைவில் இருப்பது கடினமாகும். இந்த 5000 வருஷமே நமக்கு ஞாபகத்தில் இல்லை. லட்சக்கணக்கான வருஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி ஞாபகம் இருக்கும்? இது 5000 வருடத்தின் விஷயமாகும். வியாபாரிகள் கூட கணக்கு எழுதும்போது ஸ்வஸ்திக் போடுகிறார்கள். அதை கணேஷ் என கூறுகிறார்கள். கணேசருக்கு யானையின் தும்பிக்கையை காண்பிக்கிறார்கள். மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குகிறார்கள். இதற்கு நேரத்தை வீணாக்குதல் என்று பெயர். உங்களுக்குள் எவ்வளவு சக்தி இருந்தது? அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது. அதாவது காரிலிருந்து பெட்ரோல் குறைந்து கொண்டே போவது போன்று குறைகிறது. இப்பொழுது நீங்கள் மிகவும் பலவீனமாகிவிட்டீர்கள். 5000 வருடங்களுக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது? அளவற்ற சுகம் இருந்தது, எவ்வளவு செல்வம் இருந்தது. அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றனர்? ராஜயோகத்தை கற்றுதான். இதில் சண்டை போடுவதற்கு எதுவும் இல்லை. இதற்கு தான் ஞான ஆயுதம் என்ற பெயர். வேறு எந்த ஸ்தூல விஷயங்களும் இல்லை. ஞானத்தின் ஆயுதங்களும் உள்ளன. ஞானம், விஞ்ஞானம், நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளவு பெரிய பெரிய ஆயுதங்கள் இருக்கின்றன. நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்தீர்கள். தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்று பெயர். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதனிலிருந்து தேவதையாகக்கூடிய போதனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். இது ஆத்மாவின் விஷயமாகும். இதில் ஸ்தூலமான சண்டைகளின் விஷயம் எதுவுமே இல்லை. ஆத்மா பத்தீத்தமாகி இருக்கிறது. ஆத்மா நம்ம தூய்மை இழந்துட்டோம். ஆகவே தூய்மை ஆவதற்காக பாபாவை அழைக்கிறது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு போக வேண்டும் என பாபா கூறுகின்றார். இது ஜீவ ஆத்மாக்களின் உலகமாகும். அது ஆத்மாக்களின் உலகம். இந்த உலகத்தில் இப்போ நம்ம இருக்கிறது ஜீவாத்மா உடலோடு சேர்ந்து இருக்கும். அது வெறும் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கக்கூடிய உலகமாகும்.
அதை ஜீவ ஆத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது. நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும். ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டமாகும். நாம் அங்கே வசிக்கிறோம் என்பது புத்தியில் இருக்கட்டும். அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்தது. அங்கே சூரியன் சந்திரன் எதுவுமே இல்லை. நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள். இங்கே நடிப்பதற்காக வந்துள்ளோம். 84 பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம். அனைவரும் 84 பிறவிகளை எடுக்க முடியாது. மெல்ல மெல்ல மேலிருந்து இறங்கிக் கொண்டே வருகிறோம். நாம் ஆல்ரவுண்டர். அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரவுண்ட் என்று பெயர். நீங்களும் ஆல்ரவுண்டர். அதாவது முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் இருக்கிறது. இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ இந்த சக்கரம் முடிய போது அப்படின்னா கூட மேலே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இன்னும் கீழே வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்கள் மேலிருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு நானே அது என்பதன் பொருளை புரிய வைத்துள்ளார். அதுதான் நான் அப்படிங்கிறதனுடைய அர்த்தத்தை புரிய வச்சிருக்கிறார். அவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள். அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடை கடை கால அளவு எதை பற்றியும் தெரியாது. இந்த சரீரத்தில் இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு புரிய வைத்துள்ளார். பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா தத்தெடுத்திருக்கிறார், படிக்க வைக்கிறார். இது நினைவு இருக்க வேண்டுமல்லவா? பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகம் என்ற நூலில் சுழன்று கொண்டிருக்கின்றனர். ஆரம்பத்தில் நாம் தேவதையாக இருந்தோம். பிறகு நாமே க்ஷத்ரிய தர்மத்தில் வந்தோம். அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தில் வந்தனர். இத்தனை பிறவிகள் எடுத்தோம் என அனைத்தும் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஞானம் முதலில் உங்களுக்குள் இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த ஞானம் உங்ககிட்ட கிடையாது. இது வருணங்களின் குட்டிக்கரணம் என இப்பொழுது பாபா புரிய வைத்துள்ளார். இப்பொழுது மீண்டும் சூத்ரனிலிருந்து பிராமணன் ஆகின்றீர்கள். பிறகு பிராமணனிலிருந்து தேவதை ஆகின்றீர்கள். விராட ரூபத்தை காண்பிக்கிறார்கள் அல்லவா? எப்படி நாம் கீழே வந்தோம், பிறகு பிராமண குலத்தில் வந்தோம், பிறகு தெய்வீக ராஜ்யத்தில் வந்தோம் என்ற ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் இப்பொழுது உள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள். எல்லோரையும் விட உயர்ந்தது உச்சி குடுமியாகும். உங்களை போன்று உயர்ந்த குலம் என்று யாரை கூற முடியும்? அவ்வளோ உயர்ந்தவர்கள் நீங்கள். பகவான் தந்தை வந்து உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பாக்கியசாலி! உங்கள் பாக்கியத்தை பற்றி சிறிதாவது மகிமை செய்யுங்கள். வெளியில் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். இவர் நிராகார தந்தையாவார். இந்த தந்தை கல்பத்தில் ஒரு முறைதான் வந்து ஞானம் கொடுக்கிறார். படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள் அல்லவா? வக்கீல் ஞானத்தை படித்து வக்கீல் ஆகிறார்கள். அது அனைத்தும் மனிதர்களுக்கு படிக்க வைத்து வருகிறார்கள். இது இப்பொழுது பகவான் வாக்கு ஆகும். இறைவனே இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? படிப்பிக்கிறாரு. குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைக்கிறார். படிப்பு சூக்ஷ்ம வதனத்திலோ மூல வதனத்திலோ படிப்பிப்பதில்லை. இங்கேதான் படிப்பை படிக்கிறார்கள். இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் இல்லை. பள்ளிக்கூடத்தில் நாங்கள் குழப்பமடைந்து விட்டோம், எங்களுக்கு நிச்சயமில்லை என்று மாணவர்கள் கூறுவார்களா என்ன? ஒரு டாக்டர் படிக்கிறாங்க, இல்லை ஒரு வக்கீல் படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும் பொழுதே நாங்கள் இந்த படிப்பு படித்து நாங்கள் டாக்டர் ஆவோமா, வக்கீல் ஆவோமா அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? படிச்சுட்டாங்கன்னா அதற்கான பதவி கண்டிப்பாக இருக்குது. அதே போல் இங்கே நம்ம தேவதையாகிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம என்ன ஆகிடுவோம்? தேவதையாக மாறுவோம். படிப்பை படித்து நல்ல நிலை அடைகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் விஸ்வத்திற்கு அதிபதியாக எப்படி மாறினர்? நிச்சயமாக பாபா மூலமாக தான் மாறினர். பாபா உண்மையை தெரிவிப்பார். பகவான் தவறானவைகளை கூற முடியாது. இறைவன் அப்படின்னா அவர் எப்பொழுதுமே உண்மையை மட்டும்தான் சொல்ல முடியும்.
இது மிகப்பெரிய தேர்வாகும். மிகப்பெரிய எக்ஸாம் நடந்துட்டுருக்கு. இச்சமயம் மக்களை ஆளுகின்றனர். ராஜா ராணி இல்லை. சத்தியுகத்தில் இருந்தனர். இப்பொழுது கலியுக முடிவில் இல்லை. சத்தியுகத்தில் இருந்தாங்க ராஜா ராணி. இந்த கலியுகத்தில் எந்த ராஜா ராணியும் கிடையாது. இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்ற பெயர். கௌரவர் பாண்டவர் என எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் ஆன்மீக வழிகாட்டிகள். அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்டுகின்றீர்கள். அது ஆத்மாக்களாகிய உங்களின் ஆன்மீக வீடாகும். ஆத்மா பிறவி எடுத்து நடிக்கிறது. இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறியவில்லை. ரிஷி முனி போன்ற யாருமே படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை பற்றி அறிந்திருக்கவில்லை. லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகின்றார்கள். ஆனால் அதற்கும் எந்த கணக்கும் இல்லை. முழு பாதி சுகதாமும் முழு பாதி துக்கதாமும் என பாதியாக கூட இருக்க முடியாது. இப்போ எப்படி பாபா 5000 வருடம் அப்படின்னு சொல்லும் பொழுது சொல்கிறார் இல்லையா, பாதி சுகதாமம் பாதி துக்கதாமம். அதுபோல் அவங்க லட்சக்கணக்கான வருஷம்னு உலகத்தில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லையாங்கிறார் பாபா. இது பத்தீத்தமான விகார உலகம். அது விகாரமற்றதாகும். சத்தியுகம் விகாரமே இல்லாத உலகம். பாபா எவ்வளவு உயர்ந்ததையும் உயர்ந்தவர், ஆனால் எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்கள். பத்தீத்த உலகத்தில் பத்தீத்த மனிதர்கள்தான் பத்தீத்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள். பாவனமானவர்கள் குப்தமாக, அதாவது மறைமுகமாக இருக்கிறார்கள். வெளியில் எதுவுமே தெரிவதில்லை. பாபாவிற்கு நாலேஜ்ஃபுல், ஞானம் நிறைந்தவர், ஞானக்கடல், ஆனந்த கடல் என்று பெயர். இந்த விஷயங்களை பாபாவிற்குள் நிறைந்திருக்கிறது. அவரை நம்ம ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறோன்னா அந்த விஷயம் பாபா அந்த ஆத்மாவில் நிறைஞ்சு இருக்கு. ஆகவே அவருக்கு ஞானக்கடல் என்று பெயர். ஒவ்வொரு மனிதனின் நிலையை பற்றி மகிமைகள் தனித்தனியாகும். அமைச்சருக்கு அமைச்சர், பிரதம மந்திரியை பிரதம மந்திரி என்று தான் கூறுவார்கள். ஒவ்வொருத்தருடைய பொசிஷனுமே தனித்தனியானது. பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார். அதே போல உயர்ந்ததிலையும் உயர்ந்த இறைவன் யாரு? ஒரு சிவபாபா தான். அவரை விட மேலே உயர்ந்தவங்க வேறு யாருமே கிடையாது. எல்லோரையும் விட நிராகார தந்தையின் நிலையே உயர்ந்ததாகும். நாம் அவருடைய குழந்தைகள். அங்கே நாம் அனைவரும் தந்தையுடன் பரம்தாமத்தில் இருக்கிறோம். அது நமது வீடாகும். இங்கே அனைவருக்கும் அவரவருக்கென்று நடிப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்துவிட்டு திரும்பி செல்கிறார்கள். இது மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா புரிய வைக்கிறார். பல்வேறு விதமான தர்மங்கள் நிறைஞ்ச ஒரு மரம். ஒன்றை போல இன்னொன்று இருக்காரு. ஆத்மா ஒன்றாக தான் இருக்கிறது. பார்க்கறதுக்கு எல்லா ஆத்மா ஒன்று போல தான் இருக்குது. ஆனால் சரீரம் ஒன்று போல இருக்காது. நாடகத்தில் ஒன்று போல இருவரின் முகங்களை உருவாக்குகிறார்கள். அதில் தன்னுடைய கணவர் யார், இவரா அவரா என குழம்பி போகிறார்கள். இப்போ ட்ராமாவில் சினிமாவில் டபுள் ஆக்ட் உருவாக்குறாங்க இல்லையா, அதில் குழப்பம் எல்லாம் வருது. இது எல்லையற்ற விளையாட்டாகும். இதில் ஒருவர் போல இன்னொருவர் இருக்க முடியாது. ஒவ்வொருவரின் தோற்றமும் தனித்தனியானதாகும். வயது ஒன்றாக இருக்கலாம், ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்காது. ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றமும் மாறிக்கொண்டே போகிறது. எவ்வளவு பெரிய எல்லையற்ற நாடகம்! எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ அதை நடிப்பார்கள். நாடகத்தில் யாரையும் மாற்ற முடியாது. எல்லையற்ற நாடகம் அல்லவா? பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கின்றனர். அனைவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கிறது. எத்தனை விதமான தோற்றங்கள் இருக்கிறது! இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டியதாகும். எந்த புத்தகமும் இங்கு கிடையாது. கீதையின் பகவான் கையில் கீதையை எடுத்து வருகிறாரா என்ன? அவரோ ஞானக்கடலாவார். கீதையை சொல்லக்கூடியவரே அவர் தான். அப்போது எப்படி எந்த புக்கை அவர் எடுத்துகிட்டு வருவார்? கீதையை சொன்னதுக்கப்புறம் தானே கீதை அப்படின்னு ஒரு புக்ஸை உருவாக்குறாங்க. வரும்போது எந்த சாஸ்திரத்தை அவர் எடுத்துகிட்டு வருவார்? புத்தகத்தை எடுத்து வருவதில்லை. பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களை உருவாக்குகிறார்கள். எனவே இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியை போன்று இன்னொன்று இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் கற்பிக்கப்பட்டுள்ளது.
சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும். இந்த 5000 வருஷம் முடிஞ்சதுன்னா திரும்ப அடுத்த சக்கரத்தினுடைய சுழற்சி ஆரம்பமாகும். இப்பொழுது நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள், படிப்பை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். மூலவதனத்திலிருந்து இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மேடை இது! இதை யாரும் அளக்க முடியாது. இது எவ்வளோ பெரிய மேடை, எவ்வளோ பெரிய பரந்த உலகம், இத்தனை மைல்கள் அப்படியெல்லாம் யாரும் அளக்க முடியாது. யாரும் சென்றடையவும் முடியாது. கடல் மற்றும் ஆகாயத்தின் முடிவை யாரும் அடைய முடியாது. ஆகவே முடிவற்றது என்று பாடப்படுகிறது. முன்பு யாரும் இவ்வளவு முயற்சி செய்யவில்லை, இப்பொழுது முயற்சி செய்கிறார்கள். விஞ்ஞானம் கூட இப்பொழுது இருக்கிறது. நிலவுக்கு போகணும், செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காகலாம் இவ்வளோ முயற்சி செய்கிறாங்க இல்லையா? பிறகு எப்போது ஆரம்பமாகும்? அவர்களின் நடிப்பு எப்போது இருக்கிறதோ அப்போது. இப்போ இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. திரும்ப அவங்களுடைய பார்ட்டி எப்போ ஆரம்பமாகும்? எப்போ அவங்களுடைய நடிப்பு வருமோ திரும்ப அப்போ ஆரம்பமாகும். இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களில் கிடையாது. சாஸ்திரங்களை என்ன சொல்லிட்டாங்க? சொல்பவர்களுக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுவிட்டனர். யார் சொன்னாரோ அவருடைய பேரை பதிலாக யார் கேட்டாங்களோ அவங்களுடைய பேரை என்ன பண்ணிட்டாங்க? கீதையில் போட்டுட்டாங்க. இது கருப்பான ஆத்மா, அது வெள்ளையான ஆத்மா. சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் வெள்ளையான ஆத்மா, தூய்மையான ஆத்மா ஷூபாபா. கேட்கக்கூடிய நம்ம எல்லாருமே கருப்பான ஆத்மாக்கள். ஈவன் பிரம்மா பாபா தான் கேட்குறாரு முதல்ல. அவரும் தூய்மை இழந்த ஆத்மாங்கிறார் பாபா. கருப்பான ஆத்மா இவர் மூலமாக கேட்டு வெள்ளையாக மாறுகிறது. ஞானத்தின் மூலம் எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. இது கீதா பாடசாலை ஆகும். யார் படிக்க வைக்கிறார்கள்? பகவான் ராஜ்யத்தை அமரபுரிக்காக கற்பிக்கிறார். பகவான் ராஜயோகத்தை அமரபுரிக்கு போகிறதுக்காக கற்பிக்கிறார். ஆகவே இதற்கு அமரக்கதை என்று பெயர். நிச்சயமாக சங்கமயுகத்தில் தான் கூறப்பட்டிருக்கும். யார் போன கல்பத்தில் படித்தனரோ அவர்களே பிறகு படிப்பார்கள். மேலும் வரிசை கிரமத்தில் பதவியை அடைவார்கள். நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்துள்ளீர்கள்? எண்ணவே முடியாது. இந்த நாடகம் எப்போது ஆரம்பித்தது என யாராவது கேட்டால் இது அனாதியாக சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் கூறினீர்கள். எண்ணி கூற முடியாது. இது இவ்வளோ காலம் இருந்தது, இத்தனை முறை இது சுற்றி இருக்குது அப்படிலாம் எண்ணிலாம் நீங்கள் கூற முடியாதுங்கிறார் பாபா. கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது. சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள். அதை படித்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே பல மொழிகள் உள்ளன. சத்தியுகத்தில் பல மொழிகள் கிடையாது. ஒரே தர்மம், ஒரே மொழி, ஒரே ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பரிசை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஷூபாபா உங்களுக்கு முழு உலகத்திலும் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள்? அவரோ உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறார், வாங்குவது இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இது நேற்றைய விஷயமாகும். இவர்களின் ராஜ்யம் இருந்தது இல்லையே, நேற்று வரைக்கும் நம்மளுடைய ராஜ்யம் இருந்தது, சத்தியுகம் இருந்தது. இப்போது வசிப்பதற்கு கூட இடமில்லை. அங்கே 2-3 அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டுவதற்கு அவசியம் இல்லை. சத்தியுகத்தில் இங்கே மாடி மாடியாக வச்சு கட்டுறாங்க இல்லையா, அங்கே அந்த மாதிரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டைகளின் அவசியமும் இல்லை. மரக்கட்டையை வச்சு வீடு கட்டுறாங்க இல்லையா, அது கூட அங்கே அவசியம் இல்லைங்கிறார் பாபா. அங்கே தங்கம் வெள்ளியினால் ஆன கட்டிடங்கள் இருக்கும். விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை கட்டுவார்கள். இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்கிறது, விஞ்ஞானத்தில் துக்கமும் இருக்கிறது. இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும். இதற்கு தான் வெளிப்பகட்டின் வீழ்ச்சி என்று பெயர். வெளிப்பகட்டினுடைய வீழ்ச்சி, வெளி ஷோ இல்லையா, இது வீழ்ச்சி தான் அடைஞ்சு ஆகும். மாயா எவ்வளவு பகட்டாக இருக்கிறது, வெளி ஷோவாக இருக்குது. பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கம் அப்படின்னு நம்ப வைக்கிது மாயா. அதனாலே அவர்கள் உங்களின் விஷயங்களை கேட்பதில்லை. முன்பு நீங்கள் எதையும் அறியவில்லை. இங்கே பாபா நேரடியாக உங்களுக்கு கற்பிக்கிறார். சுயம் இறைவனே சிவத்தந்தையே நேரடியாக சொல்லிக் கொடுக்கிறார். வெளியில் குழந்தைகள் படிக்க வைக்கிறார்கள். நண்பர்கள், உறவினர்களின் நினைவு கொண்டே இருக்கிறது. இங்கே பாபாவே புரிய வைக்கிறார்.
ஒவ்வொருவரும் நீங்கள் நல்ல நினைவு யாத்திரையில் உறுதியாகிக் கொண்டே போகிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாளுக்கு நாளாக நினைவு யாத்திரையில் ரொம்ப ஸ்ட்ராங்காகிட்டே போகிறீங்க. பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது. வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நினைவு வரும். பிறகு இந்த வேலை போன்ற எதுவும் நினைவு இருக்காது. உட்கார்ந்தபடியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பதை போன்று இறப்பார்கள். துக்கம் ஏற்படாது. மருத்துவமனை போன்ற எதுவுமே இருக்காது. பாபாவை தெரிந்து கொண்டனர், சொர்க்கத்திற்கு அதிபதி ஆகிவிட்டனர். உங்களுக்கு உரிமை இருக்கிறது, அனைவருக்கும் இல்லை. சொர்க்கத்துக்கு அதிபதியாகக்கூடிய உரிமை உங்களுக்கு தான் இருக்குது, எல்லாருக்குமே இல்லைங்கிறார் பாபா. ஏனென்றால் அனைவரும் சொர்க்கத்திற்கு வரமாட்டார்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளை நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். முரளியிலிருந்து நடைமுறை செய்வதற்காக முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்ட வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும். இரட்டை அகிம்சையாளர் ஆக வேண்டும். இரண்டாவது, 84 பிறவிகளின் ஆல்ரவுண்டு பாகத்தை நடிப்பவர்கள் இப்பொழுது ஆல்ரவுண்டர் ஆக வேண்டும். அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும். எல்லையற்ற பலவிதமான நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். வரதானம். அழிவில்லா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட பிராமணன் ஆவார். அழிவில்லா ஊக்க உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசாக மாற்றி ஏற்றுக்கொள்பவரே சிரேஷ்ட உயர்ந்த பிராமணன் ஆவார். விளக்கம். ஊக்கம் உற்சாகமே பிராமணர்கள் பறப்பதற்கான சிறகாகும். இந்த சிறகுகளால் என்றென்றும் பறந்து கொண்டே இருங்கள். இந்த உற்சாகம் ஊக்கம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மிகப்பெரிய சக்தி. ரசனையற்ற வாழ்க்கை அல்ல, என்றென்றும் ரசனை நிறைந்தே இருக்கும். ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கிவிடும். உற்சாகம் புயலையும் பரிசாக மாற்றிவிடும். ஒருபோதும் மனமுடைந்து போக மாட்டீர்கள். எத்தகைய சோதனைகளையும் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைக்கும். அத்தகைய அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவரே உயர்ந்த சிரேஷ்ட பிராமணன் ஆவார். ஸ்லோகன். அமைதி எனும் சாம்பராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும். அமைதி அப்படிங்கிற சாம்பிராணி புகையை நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா அமைதியின்மை அப்படிங்கிற துர்நாற்றம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.